அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 17ஆம் தேதி பார்க்கும்போது தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஆடி மாதம் பிறக்க இருக்கிறதுங்க. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது இறை வழிபாடு, தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு மாதமாக விளங்குகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இறைவனுக்கு அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு வந்தாலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. ஐப்பசி மாதம் வரும் பொழுது ஐயப்ப சுவாமிக்கு உகந்தது. அதே மாதிரி புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதங்களும் பார்க்கும்போது ஒவ்வொரு இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுவது போல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்குரிய மாதமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆடி மாதத்தில் பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வங்களுக்கான வழிபாடு போன்ற தெய்வங்களுக்கு உரிய வழிபாடுகளாக விளங்குகிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதம் முழுவதும் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, விரதங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள் மேற்கொள்வது, திருவிழாக்கள் கோலாகலமாக இருக்கும். ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கோயிலில் கூட பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் திருவிழாக்கள் கொண்டாட்டங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு மாதமாக ஆடி மாதம் விளங்குகிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் சரி, 7 கிழமைகளுமே தனித்துவம் பெற்றதாக இருக்கும். திதிகளும் தனித்துவம் பெற்றதாக இருக்கும். மொத்தத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 31ஆம் தேதி வரையிலும் பார்க்கும் பொழுது விசேஷ நாளாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகத்துவத்தையும் சிறப்பையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்களில் அவங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கும், என்னென்ன விஷயங்கள் சாதகமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் யோகமான பலன்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களில் கூட பெரிய அளவில் மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தங்களை தேடி வரும். வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாட்டுக்கு உகந்த இந்த காலத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது தங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரத்தில் தொட்டது துலங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து விஷயங்களும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் பொன்னாக மாறக்கூடிய தருணங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நினைச்சபடி நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே தங்களை விட்டு விலகி சென்று இன்பங்கள் அதிகம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சின்ன அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அவ்வப்போது உங்களுக்கு சின்ன இடையூறுகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்தலாமே தவிர பெரிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது
கூட்டுத் தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்கள் தங்களுக்கு அலட்சியத்தின் காரணமாக பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். அதனால் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து போவது அவசியங்க. தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு இருக்க பாருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறிது சிரமம் எடுத்து நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் தங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற கணிசமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனாலும் வருமானத்தில் எந்தவித குறைவும் இருக்காது. உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்ல பொறாமையின் காரணமாக நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. எந்தவித மாற்றமாக இருந்தாலும் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியங்க. எந்த ஒரு மாற்றம் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் உங்களுக்கு அது என்றோ ஒரு நாள் கண்டிப்பாக நன்மையையே தரும். அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க. எந்த ஒரு குழப்பமான விஷயத்திற்கும் நிதானமாக சிந்தித்து ஒரு தீர்வை நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியங்க. தங்களுடைய வாழ்க்கையில் மென்மேல் உயர்வு ஏற்பட என்ன முயற்சிகள் தேவையோ அது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடங்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து 75% தப்பித்து கொள்ளலாம். 25% நீங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயரும் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய திறமை வெளிப்படுவதன் மூலமாகவும் உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவதன் மூலமாகவும் தங்களுக்கு பணியிடத்தில் உயர் பதவிகள் கிடைக்கலாம், சலுகைகள் கிடைக்கலாம். இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பார்த்துருக்கீங்களோ அது தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்துதாங்க போகும். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்கள். உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. மற்றபடி எல்லாம் தங்களுக்கு இந்த காலம் சுமூகமாகத்தான் நடக்கும் அப்படின்னும் சொல்லலாம். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு சேர வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சிறிது கால தாமதமோ இல்லை சிறு இடைஞ்சலோ வர வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக சேருங்க. கடன் சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும். அதே போல் நிதி நிலைமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு செயற்படும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பையும் ஓரளவுக்கு சரிகட்டி விடுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய தங்கள் தலை மேலே பெரிய அளவில் சுமை சுமத்தப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அது எல்லாத்தையும் செய்து முடிக்கிறதுக்குள்ளாக உடல் அசதி ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நல்ல சாப்பாடு நல்ல தூக்கத்தை இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், சரியான ஓய்வு எடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு வேலை முக்கியமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியமும் முக்கியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் உழைப்பு போட வேண்டியதாகவும் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோன்னா மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் மிக மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகாக அவிழ்த்தும் விடுவீங்க. வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவில் முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும். காரணம் திறமையான சிந்தனை. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அனைத்துமே சுபமாக நடந்து முடியும். அதே சமயம் நேர்மை, நியாயம், கடமை, கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில்
நீங்கள் இருப்பீங்க. நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்வீங்க. இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். இருப்பினும் பொறுமையை கையாளுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மூக்க நுழைக்க வேண்டாம். அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரியதளவில் ஆர்வமும் காட்ட வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது. அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்கள் வந்துடுவீங்க.